குடியரசு தினம் இது நமக்கு தெரியும், சொல்லாட்டாலும் தெரியும். இன்னைக்கு இன்னொரு விசேஷம் இருக்கு. என்னது? சாமியுடைய குரு பூஜை இல்லையா? இன்னொரு விசேஷம் இருக்கு, அது தெரியுமா? மகாபாரதத்தில் பீஷ்மர் ஒரு ஆள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த பீஷ்மர் உத்தராயண புண்ணிய காலம் வரட்டும் அப்படின்னு தன்னுடைய இறப்புக்காக காத்திருந்தார். அவர் பேரால இன்னைக்குள்ள நாளை, இன்னைக்கு அஷ்டமி திதி, இன்னைக்கு பீஷ்மா அஷ்டமி அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த மாதிரி நிறைய நல்ல காரியங்கள் உள்ள ஒரு நாளில் நாம் உட்கார்ந்துருக்கோம். நம்ம தேசிய கொடின்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? அதில் எத்தனை கலர் இருக்கும்? நாலு. சரி, என்னெல்லாம்? ப்ளூ எனக்கு கேட்டது. வேற? கிரீன், ஆரஞ்சு, ஒயிட். சரி, இப்படி 4 கலர் இருக்கு. இதுல மேல என்ன கலர் இருக்கு? ஆரஞ்சு. இந்த ஆரஞ்சு அப்படிங்கிற கலர், இது என்ன கலர்னு சொல்லலாம்? ஆரஞ்சுன்னு சொல்லலாம்ல? சரி, இந்த ஆரஞ்சு அப்படிங்கிற கலர் நம்ம நாட்டில் ரொம்ப முன்னாடி 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 காலத்தில் இருந்தே வந்துட்டு இருக்கு. இப்போ சேர, சோழ, பாண்டியர்கள் அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்களுக்கு கொடியெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த கொடியில என்ன கலர் இருக்குன்னு தெரியுமா? அதுவும் ஆரஞ்சு தான். உலகம் முழுக்க, அதாவது இந்தியாவில் முழுக்க கொடி அப்படின்னா ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும். நம்ம நாட்டுக்கு இப்போ இருக்கிற இந்த கொடி வர்றதுக்கு முன்னாடி இன்னொரு கொடி வடிவமைச்சிருந்தாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சகோதரி நிவேதிதைன்னு ஒரு அம்மாவை கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிஸ்டர் நிவேதிதா. அந்த அம்மா ஒரு கொடியை வடிவமைச்சிருந்தாங்க. மேடம் பியூரி கியூரின்னு ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரேடியம் கண்டுபிடிச்சவங்க. இந்த மாதிரிப்பட்டவங்க சேர்ந்து ஒரு கொடி வடிவமைச்சிருந்தாங்க. அதுவும் காவி கொடி, அதில் வஜ்ராயுதம் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தோட இருந்தது. ஏன் நம்ம நாட்டில் காவிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்காங்க? இவ்வளவு விசேஷமா இருக்கு காவி, தெரியுமா? இப்போ பச்சை கலர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை பசுமை புரட்சின்னு சொல்லுவாங்க. வெள்ளை கலர் பால் புரட்சின்னு சொல்லுவாங்க. நம்ம அரசாங்கம் அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தது. அது மாதிரி இந்த காவி நிறத்துக்கு ஒரு தத்துவம் இருக்கு. நம்ம தேசிய கொடியிலே 3 கலர் இருக்கு. காவி கொடி இருக்கு. அந்த காவி கொடிக்கு என்ன தத்துவம்? வெரி குட். தியாகத்தை காட்டுறதுக்காக வேண்டி மேலே காவி நிறத்தை வச்சிருக்கு. யார் ஒருத்தர் சுயநலமாக தனக்காக வாழாம மற்றவங்களுக்காக வேண்டி வாழ்றாங்களோ, தன்னுடைய வாழ்க்கையை மற்றவங்களுக்காக வேண்டி தியாகம் பண்றாங்களோ, அவங்க எல்லாரும் காவி போடுவாங்க. பொதுவா சன்னியாசிகள் அவங்க மற்றவங்களுக்காக வேண்டி வாழ்றதுனால அவங்களும் காவி போடுவாங்க. அதனால தான் சாமிகள் என்ன பண்றாங்க? காவி கொடுக்குறாங்க. அப்படி இந்த ஊர் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்ந்த ஒரு சுவாமி தான் கிருஷ்ணானந்த சுவாமி மகாராஜ். அதனால என்ன அவங்களுடைய பரம்பரையில் வழி வழியாக வர்றவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்களுடைய சமாதி நாள்லையும் மற்றவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில்
நல்லா படித்த பிள்ளைகளுக்கெல்லாம் பரிசு தர போகிறாங்க, அப்படிதானே? படிக்கிற பிள்ளைகளை ஊக்கப்படுத்துறதுக்காக வேண்டி அவங்களுக்கு பரிசெல்லாம் தர போகிறாங்க. மட்டும் இல்லை, இங்கே மியூசிக் கிளாஸ் நடத்துகிறாங்க, ஒருவேளை இனிமேல் கம்ப்யூட்டர் கிளாஸ்லாம் நடத்துவாங்க. இப்படி உங்களுக்கு எந்தெந்த விதத்தில் மற்றவர்களுக்கு சேவை செய்ய முடியுமோ, தொண்டு செய்ய முடியுமோ, அதெல்லாம் இவங்க பண்ண போகிறாங்க. ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த காவி அப்படிங்கிறதுடைய பரம்பரை பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நாம் இங்கே இருக்கிறவங்க நம்ம எல்லாரும் எந்த மதத்தை சேர்ந்தவங்க? இந்து மதம். இந்து மதம் இன்னொரு பேர் அதுக்கு சனாதன தர்மம்னு சொல்லுவாங்க. இந்த சனாதன தர்மம் அல்லது இந்து தர்மத்துக்கு அடிப்படை நூல் என்னதுன்னு யாருக்கா தெரியுமா? பகவத்கீதை, அப்புறம் மகாபாரதம், ராமாயணம், இந்த மாதிரி நிறைய இருக்கு, அப்படித்தானே? வேதங்கள் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு, அது நம்முடைய அடிப்படை நூல். அப்புறம் அதை ஒட்டி மகாபாரதம், 5வது வேதம்னு சொல்லிக்கிட்டு மகாபாரதம் இருக்கு. இந்த நூல்களெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா வேதங்கள் 4ன்னு சொல்லுவாங்க: ரிக்கு, யஜு, சாம, அதர்வணம். இந்த 4 வேதங்களையும் தொகுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா வியாசர் அப்படின்னு ஒரு சன்னியாசி, காவி உடுத்திருந்தவர். 18 புராணங்களை எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதே வியாசர். மகாபாரதத்தை எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதே வியாசர். பகவத்கீதையை எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதே வியாசர். சரி, அவர் இதெல்லாம் எழுதிட்டார், அதெல்லாம் படித்தா நமக்கு புரியுமா? புரியாது. அப்போ நமக்கு புரியணுமா வேண்டாமா? புரியணும். அதுக்காக வேண்டி ஒருத்தர் வந்தார், அவர் பேர் ஆதி சங்கராச்சாரியார். அவரும் ஒரு சன்னியாசி. அவர் என்ன பண்ணார்? வியாசர் எழுதி வச்சதுக்கெல்லாம் முக்கியமாக உபனிஷத்து, பகவத்கீதை, பிரம்மசூத்திரம் அப்படின்னு 3 புத்தகங்கள் வியாசரால தொகுக்கப்பட்டது, எழுதப்பட்டது, எல்லாம் கலந்தது. அதுக்கெல்லாம் அவர் விளக்கம் எழுதி வச்சார். அப்போ நாம் அதை படித்து புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி. அதுக்கப்புறம் ஒருத்தர் புஸ்தகங்கள்லாம் எழுதினார், ஒருத்தர் அதுக்கு விளக்கம் எல்லாம் எழுதினார். அப்படியே பரம்பரையா ஒரு சின்ன விஷயம். உங்க தாத்தா பேர் என்ன? அவங்க அப்பா பேர் என்ன? தெரியாது. என் கூட இப்போ யாரோட போட்டிக்கு வரலாம். உங்க தாத்தா பேர் என்ன? அவங்க அப்பா பேர் என்ன? இப்போ நம்ம கிட்ட நம்ம அப்பா பேர் கேட்டால் சொல்லிடுவோம், அவங்க அப்பா பேரை கேட்டால் கூட சொல்லிடுவோம். அவங்க அப்பா பேரை கேட்டால் சில பேர் சொல்லிடுவாங்க திறமசாலி. எப்படி தெரியுமா? தாத்தாவுக்கு பேர் பேரன்னு விடுவாங்க. இப்படி சில குடும்பம் இருக்கு. அப்போ தம் பேரை சொல்லிட்டா தாத்தா பேர் வந்துடும், அப்பா பேரை சொல்லிட்டா அவங்க அப்பா பேர் வந்துடும். அப்படி சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதா. அப்படி இல்லாத யாராலையும் 1-2 தலைமுறை தாண்டி போனா சொல்ல முடியாது. ஆனால் நான் இன்னைக்கு யாருக்கு பேரை சொல்கிறேன்? வியாசர்னு ஒரு ஆளுக்கு பேரை சொல்கிறேன், ஆதிசங்கரன்னு ஒரு பேரை சொல்கிறேன். இவங்க எல்லாம் எத்தனை தலைமுறைகளை தாண்டி நாம் ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறோம். தோன்றிய புகழோடு தோன்றுக அகுதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்றுமான். இவங்களெல்லாம் நாம் ஏன் ஞாபகம் வச்சிருக்கிறோம்? இப்போ உங்க தாத்தாவுக்கு அப்பா பேர் தெரியல, ஆனால் கிருஷ்ணன் சாமி பேர் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு அப்படிதானே? ஏன் தெரிஞ்சது? யார் அடுத்தவங்களுக்காக வேண்டி வாழ்றாங்களோ, அடுத்தவங்களுக்காக வேண்டி தியாகம் பண்றாங்களோ, அடுத்தவர்களுக்காக வேண்டி தொண்டு பண்றாங்களோ, அடுத்தவர்களுக்காக வேண்டி பாடுபடுறாங்களோ, அவங்கள இந்த உலகம் ஞாபகம் வச்சிருக்கும். வியாசர் ஒரு கணக்குப்படி 5126 வருஷம் ஆச்சு. இப்போ சாமிக்கு 50 வருஷம் ஆச்சு, அப்படிதானே? வியாசருக்கு ஒரு கணக்குப்படி 5126 வருஷம் ஆச்சு.
நாம் இன்னும் ஞாபகம் வச்சுருக்கோம், 5000 வருஷம் தாண்டி ஞாபகம் வச்சுருக்கோம். அடுத்தது ஆதிசங்கரர் 1200 வருஷம் தாண்டி ஞாபகம் வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் நாம் வந்தோம் அப்படின்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதெல்லாம் இவரை கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு தலப்பாக கட்டிக்கிட்டு இப்படி ஒரு ஆள் இருப்பார். அவர் பேர் என்ன? சுவாமி விவேகானந்தர். பாட்டி கூட சொல்லிட்டாங்க, சுவாமி விவேகானந்தர். அப்போ அந்த பரம்பரையில் வாழையடி வாழை என வந்த திருக்கூட்டம் சொன்ன மாதிரி அந்த பரம்பரையில் சுவாமி விவேகானந்தர். சுவாமி இப்போ கிருஷ்ணானந்த சுவாமி வாழ்க்கை வரலாறு எடுத்து படித்தா அநேகமாக சுவாமி விவேகானந்தரால் ஆகர்ஷிக்கப்பட்டு அவங்க இப்படி ஆகிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லா சன்னியாசிகளும் என்ன மாதிரிப்பட்ட எல்லாருமே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் சுவாமி விவேகானந்தரை பார்த்துருப்பாங்க, அல்லது ஏதோ கொஞ்சம் படிச்சிருப்பாங்க, உடனே அவங்க சன்னியாசியாக இருப்பாங்க. சுவாமி விவேகானந்தருக்கு அப்படி ஒரு சக்தி. அந்த சுவாமி விவேகானந்தர் என்ன சொன்னார் அப்படின்னா, தரித்திர தேவோ பவ, ஏழை உனக்கு கடவுளாக இருக்கட்டும். துக்கி தேவோ பவ, கஷ்டப்படுறவன் உனக்கு கடவுளாக இருக்கட்டும். மூர்க்க தேவோ பவ, படிப்பில்லாதவன் உனக்கு கடவுளாக இருக்கட்டும். அர்த்தம் என்ன? ஏழைக்கு நீ கடவுளாக நினைச்சி தொண்டு பண்ணு, அறிவில்லாதவர்களுக்கு கடவுளாக நினைச்சி தொண்டு பண்ணு, கஷ்டப்படுபவர்களுக்கு கடவுளாக நினைச்சி தொண்டு பண்ணு, அவங்க கஷ்டத்தை நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணு, அவங்களுக்கு அறிவை கொடுக்க முயற்சி பண்ணு அப்படின்னு விவேகானந்த சாமி சொன்னார். அந்த விவேகானந்த சாமி காலத்துக்கு பிறகு வந்த யாரை எடுத்து பார்த்தாலும் எல்லாருமே சமுதாயத்துக்கு தொண்டு செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு செய்துட்டு இருக்கிறவங்களா இருப்பாங்க. அந்த பரம்பரையில் ஆதிசங்கரருக்கு பிறகு சமர்த்த ராமதாசர் அப்படின்னு ஒருத்தர் வந்தார். அதுக்கு முன்னாடி வித்யாரண்யர்னு ஒருத்தர் வந்தார். இப்போ நீங்கள் தென்னாலிராமன் ஒரு ஆளை கேள்விப்பட்டிருக்கலாம். யாரை தெரியாடும் தென்னாலிராமன் தெரியும். அந்த தென்னாலிராமன் விஜயநகர சாம்ராஜ்யத்தில் இருந்த ஒரு மந்திரி. அந்த விஜயநகர சாம்ராஜ்யம் நம்ம நாடு வெளிநாட்டுக்காரங்களால் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளான போது, நாம் அடிமையாளாக இருந்தபோது நம்மளை மீட்டெடுத்தது விஜயநகர சாம்ராஜ்யம். ஹரிஹரர் புக்கர், ஒருவேளை பள்ளிக்கூட படத்தில் இருக்கலாம், ஹரிஹரர் புக்கர்னு பேர். இந்த 2 பேரையும் உருவாக்குனது யார் தெரியுமா? அவர் வித்யாரண்யர்னு ஒரு சுவாமி, அவரும் ஒரு சுவாமி, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்ருங்கேரி மடத்தினுடைய ஒரு தலைவர். அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் ஆச்சுது, மறுபடியும் நமக்கு அந்நியர்களால் பயங்கரவாதிகளால் கொலை கொள்ளை கற்பழிப்பெல்லாம் நம்ம நாட்டில் நடந்துட்டு இருந்தது, நம்ம மதத்துக்கு கெடுதல் வந்துட்டு இருந்தது. அப்போ அடுத்தது ஒருத்தர் வந்தார், அவர் பேர் சமர்த்த ராமதாசர். இந்த பேர் உங்களுக்கு ஒரு வேளை தெரியாமல் இருக்கும், ஏன்னா அஸ்திவாரம் எல்லாருக்கும் தெரியாது, ஆனால் கோபுரம் எல்லாருக்கும் தெரியும். இப்போ நான் சொல்கிறாள் உங்களுக்கு தெரியுமா இருக்கும். வீர சிவாஜி கேள்விப்பட்டிருக்கீங்களா? வீர சிவாஜி கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த வீர சிவாஜியை உருவாக்கினது சமர்த்த ராமதாசர். அப்போ இப்படிப்பட்ட ஒரு பரம்பரை நமக்கு சொல்லக்கூடியது என்னது? இதுல இருந்து நாம என்ன படிச்சுக்கிறோம்? நாம நம்முடைய வாழ்க்கையை அடுத்தவங்களுக்காக வேண்டி வாழணும். நம்மால எப்படி எப்படி முடியுமோ அப்படி அடுத்தவர்களுக்கு நாம உதவி பண்ணணும், தொண்டு பண்ணணும். பாரதியார் சொல்வார், நிதி மிகுந்தோர் நெற்குவை தாரீர். பணம் நிறைய இருக்கா, கொட்டி கொடுங்க. நிதி குறைந்தோர் காசுகள் அருளீர். காசு பைசா கம்மியாக இருக்கா, காசாவது கொடுங்க. ஆண்மையாளர் உழைப்பினை நல்கீர். உங்களுக்கு பைசாலாம் கொடுக்க முடியலையா, உங்களுடைய உழைப்பை கொடுங்க, நேரத்தை கொடுங்க. எதுவும் மற்றோர் வாய்ச்சொல் அருளீர். ஒருவேளை அது கூட உங்களால் முடியலையா, நீ நல்ல காரியம் பண்ணுறப்பா, நீ நல்லா இரு, உன் காரியம் நல்லா நடக்கட்டு அப்படின்னு ஆசீர்வாதமாவது பண்ணுங்க அப்படிங்கிறார் பாரதியார். அதனால நம்முடைய வேதம் நமக்கு இந்த பாடத்தை சொல்லித் தருது. ஹிந்து மதம் சனாதன தர்மம் அப்படின்னா அது நமக்கு இந்த பாடத்தை சொல்லித் தருது. தியாகே நேகே அமிர்தத்துவ மானசகு, யார் தியாகம் பண்ணுறானோ அவன் அழியா புகழ் பெறுவான் அப்படின்னு வேதம் சொல்லுது. நான் உங்களுக்கு சில உதாரணம் சொன்னேன், யார் யார் தியாகம் பண்ணாங்க அவங்கள நாம் இப்போவும் ஞாபகம் வச்சுருக்கிறோம் அப்படின்னு. காந்தியடிகள் சொன்னார், ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் அப்படின்னு ஒரு உபனிஷத் மந்திரம். முதல் உபனிஷத்து நம்ம நினைக்கிறது ஈசாவாசிய உபனிஷத்து சொல்லுவாங்க.
காந்தியடிகள் சொல்றார், உலகத்துல எல்லா நூல்களும் அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல, இந்த ஒரு உபனிஷத்தினுடைய இந்த ஒரு வார்த்தை இருந்தால் கூட போரும், மீண்டும் இந்து மதம் சனாதன தர்மம் தழைச்சு வந்துருவாங்கிறார். அப்படிப்பட்ட பெருமை உள்ள அந்த உபனிஷத் வரியில தேன தெத்தேன புஞ்சி தாகா, நீ தியாகத்தினால இந்த உலகத்துல இன்பத்தை அனுபவி அப்படின்னு அது சொல்லுது. அதனால மா கிருத கஸ்ய சுத்தனம், அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படாத, அப்படி இதை நீ வாழ்ந்தேனா நூற்றுக்கணக்கான வயசு வாழ்வாய் அப்படின்ட்டு அந்த உபனிஷத் சொல்லுது. சரி, இதெல்லாம் வேதத்தில் சொல்லியிருக்கு, உபனிஷத்தில் சொல்லியிருக்கு, நாங்கள் எல்லாம் தமிழர்களாகும் எங்க புக்கில் சொல்லியிருக்கா அப்படின்னா, தனக்கென முயலா நோன்றாள் பிறர்க்கென வாழுனர் உண்மையானே, தனக்காக வாழாமல் மற்றவர்களுக்காக வாழ்ந்தவர்கள் இருக்கிறனால தான் நாட்டில் மழை பெய்யுது, நாடு சுபிக்ஷமாக இருக்குது அப்படின்னு நம்ம நாட்டிலையும் தமிழ்நாட்டிலையும் சொல்லியிருக்காங்க. அதனால் நாம் இப்படிப்பட்ட ஒரு பரம்பரையில் வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது சாமியினுடைய நினைவு நாள் நமக்கு உணர்த்தணும். சாமி இந்த ஊருக்கு எவ்வளோ நல்ல காரியங்கள் பண்ணியிருக்காங்க, அது புஸ்தகத்தில் வெளியிட்டிருக்காங்க அவங்க வாழ்க்கை வரலாறுல. அதை படித்து நாமளும் இன்ஸ்பயர் ஆகி நாமளும் அடுத்தவர்களுக்காக வேண்டி வாழணும், அதுக்கு நாமளும் முயற்சி பண்ணணும். அந்த பரம்பரையை இவங்க கொஞ்சம் பேர் தொடர்ந்து கொண்டு போகிறாங்க. இவங்களுக்கு அடுத்தது நீங்களும் இளைய தலைமுறையும் இதை தொடர்ந்து கொண்டு போகணும். அடுத்தவர்களுக்காக வேண்டி வாழ்கிறதே நம்முடைய வாழ்க்கை லட்சியமாக நாம் வச்சு வாழணும். அதைத்தான் காவி குறிக்கிது. இந்திய தேசிய கொடியில் மேலே அதுதான் வச்சுருக்கு, அதுக்கு தான் முதலிடம். நம்முடைய வாழ்க்கையிலையும் அதுக்கு முதலிடம் இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த வாய்ப்பு அளித்த ஆசிரமத்தாருக்கு நன்றி கூறி, ஓம் வானுகில் வழாது பெய்க மலிவளன் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வாழ்க அந்தண வானவராணினம் வீழ தன்புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அதன் நாமமே சூழ்க வையகமும் உயர்த்தீர்கவே. ஹரி ஓம் தத்சத். சர்வம் பிரம்மார்ப்பணமஸ்து. ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரி ஓம்.